ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಓ ಸಿಕ್ಕಿದೆ. ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து திருமலா போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு திருப்பதி வீடியோ காட்டியிருப்பேன். அதில் 2 டெம்பிள் போனதும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் திருமலா வெங்கடாஜலபதியை பார்க்க போயிட்டுருக்கோம். திருமலா அதாவது திருப்பதியில் இருக்க ஏழுமலையானோட ஸ்டோரி ரொம்ப பெரிய ஸ்டோரி. அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ திருமலா போகிறதுக்கு முன்னாடி செக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்த பஸ்லேயே வந்து ஏறுற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது. லைக் மழை ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து நல்லா நீட்டாக ரோடெலாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. திருப்பதினாலே பெருமாள் சுவாமி தான். ஸோ பெருமாள் சாமி வந்து ஏன் இந்த மலைக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இருக்கிறது வந்து இப்போ கலியுகன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கலியுக நன்மைகளுக்காக பல வருடங்களுக்கு முன்னாடியே நிறையா முனிவர்கள் வந்து யாகம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ யாகம் நடத்துகிற சமயத்தில் வந்து நாரதர் தோன்றியிருக்காங்க. ஸோ அவங்க நாரதர் வந்து இந்த யாகம் நடத்துகிறீங்கள அதோட பலன் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு முனிவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த முனிவர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாக இருந்ததுனால அவங்க தலைவனான பிரிகி முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த யாகத்தோட பலனை வந்து யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிரிகி முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ வந்து பிரிகி முனிவர் வந்து நம்ம உலக நன்மைகளுக்கு போராடுறவங்க மும்மூர்த்திகள் தான். மும்மூர்த்திகள் சிவன், விஷ்ணு, பிரம்மர். ஸோ இவங்க மும்மூர்த்திகள் கிட்ட முதல்ல பிரம்மர்கிட்ட போய் இந்த யாகத்தோட பலனை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது பிரம்மர் வந்து பிரிகி முனிவரை வந்து கண்டுக்காததுனால பிரிகி முனிவருக்கு கோவம் வந்து சாபம் விடுறாங்க. உன்னை வணங்குறவங்க கீழே பூலோகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, உனக்குன்னு ஒரு கோயில் இருக்காது, உனக்குன்னு ஒரு பூஜை எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு பிரம்மருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 2வதாக வந்து சிவன்கிட்ட போகிறாரு. அப்போ சிவன்கிட்ட போகும்போது பிரம்மர் வந்திருக்கிறது சிவனுக்கு தெரியும். பட் சிவனுக்கு தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட பேச போகாததுனால பிரம்மர் வந்து சிவனுக்கும் சாபம் கொடுத்துட்றாங்க. அது என்ன சாபம்னா, உன்னை வணங்குறவங்க வந்து உன்னோட உருவத்தை இனிமேல் வணங்க மாட்டாங்க, லிங்க வடிவமாக தான் வணங்குவாங்க உன்னை பூலோகத்தில்னு சொல்லிட்டு சிவனுக்கும் சாபத்தை கொடுத்துட்றாரு. கடைசியாக பிரிகி முனிவர் பெருமாள் கிட்ட போகிறாரு. பெருமாள் லக்ஷ்மியோட இருக்காங்க. அவங்களும் வந்து பிரிகி முனிவர் வந்ததை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஸோ பிரிகி முனிவருக்கு கோவம் வந்து அவங்க வந்து பெருமாளோட மார்பில் எட்டி உதச்சிட்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். பிரிகி முனிவர் வந்து பெருமாள் எட்டி வச்சதுனால பிரிகி முனிவருக்கு வந்து ரொம்ப கால் வலிக்கும். லக்ஷ்மி தேவிக்கு கோவம் வந்தாலுமே பெருமாள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரிகி முனிவரோட காலை அமுக்கி விடுவாங்க. பிரிகி முனிவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, முக்கன் முனிவர்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பிரிகி முனிவருக்கு எல்லாருக்கும் மனுஷங்களாக பிறந்தவங்களுக்கு 2 கண் இருக்க தான் செய்யும். ஆனால் பிரிகி முனிவருக்கு 3வது கண் ஒன்று இருந்துச்சு. அதுதான் வந்து அகந்தை கண். பெருமாள் எட்டி வச்சாங்க இல்லையா, அந்த காலில் தான் வந்து அந்த அகந்தை கண் இருந்தது. ஸோ பெருமாள் வந்து பிரிகி முனிவரோட காலை அமுக்கி விட்டுட்டு இருக்கப்போ அந்த அகந்தை கண்ணை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து பிரிகி முனிவரோட அகந்தையும் போயிடும். என்ன தான் பெருமாள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலும் லக்ஷ்மி தேவிக்கு அந்த பொறுமை இருக்காது. ஏன்னா நான் இருக்க இடத்துல, அதாவது பெருமாளோட நெஞ்சில் வந்து எப்படி எட்டி உதைக்கலான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி வந்து பெருமாள்கிட்ட கோச்சிப்பாங்க. இப்போ பெருமாள்கிட்ட கோச்சிக்கிட்டு லக்ஷ்மி தேவி வந்து பூலோகத்துக்கு போயிடுவாங்க. பெருமாளுக்கு வந்து லக்ஷ்மி தேவி இல்லாமல் இருக்க முடியல. ஸோ அவர் வந்து லக்ஷ்மி தேவியை தேடிக்கிட்டு அவரும் பூலோகம் போகிறாரு. பூலோகத்தில் கிருஷ்ணர் அவதாரத்துக்கு அடுத்து வெங்கடாஜலபதி அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க அவதாரத்துக்கு அடுத்து லக்ஷ்மி தேவி வந்து பத்மாவதி அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க வந்து பூலோகத்தில் குழந்தையாக பிறக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு நாட்டு மன்னனுக்கு வந்து கிடைக்குது. அந்த நாட்டு மன்னனுக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாததுனால அதாவது பத்மாவதி தாயாரை வந்து அவங்க குழந்தையாக ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாட்டு மன்னன் அந்த குழந்தைக்கு வந்து பத்மாதிங்கிற பேர் வச்சிடுறாங்க. பெருமாளுக்கு ஒரு கல்யாண வயசு வரப்போ பத்மாவதி தாயார்கிட்ட போய் அவங்க லவ்வை வந்து வெளிப்படுத்துகிறாங்க.
ஆனால் பத்மாவதி தாயாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறமா பெருமாள் வந்து அவங்க யாருன்னு சொன்ன அப்புறம் எதுக்காக கீழே பூலோகத்துக்கு வந்திருக்காங்கன்னு உணர வச்ச அப்புறம் வந்து பத்மாவதி தாயாருக்கு லவ் வந்துருச்சு. அவங்க லவ்வை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க மேரேஜ் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் யோசித்ததுனால பெருமாள் வந்து குபேரர்கிட்ட கடன் வாங்குறாங்க. ஆல்ரெடி லக்ஷ்மி தேவிங்கிறவங்க ரொம்ப காசு கொடுக்குற கடவுள் தான். பட் அவங்க வந்து பெருமாளை விட்டு பிரிஞ்சு போன அப்புறம் அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் ரொம்ப ஏழ்மை நிலை அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பெருமாள் வந்து குபேரர்கிட்ட கடன் வாங்கி அந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க. ரொம்ப கிராண்டாகவும் நடக்குது. அதுக்கப்புறமா பத்மாவதி தாயார் வந்து சீர்வரிசை கொண்டு வந்திருப்பாங்கள்ல, அதுவுமே கிராண்டாக இருந்துச்சு. அதில் எல்லா பொருளுமே இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு பொருள் மட்டும் இல்லை. அது யார் நோட் பண்ணுறாங்கன்னா பெருமாள் அம்மா, அதாவது வளர்ப்பு தாய் வகுலாதேவின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கிருஷ்ணன் இருந்தப்போ யசோதை அவங்களோட வளர்ப்பு தாயாக இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த அவதார வெங்கடாஜலபதிக்கு வந்து இவங்க வளர்ப்பு தாயார் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பத்மாவதி தாயாரோட சீர்வரிசையில் கருவேப்பிலை இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது தெரிஞ்ச பத்மாவதி தாயார் வந்து அவங்க அந்த கருவேப்பிலை வந்து என் தாயார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. அப்போ பெருமாள் வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, நீ வந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்துட்டேன்னா நாம் 2 பேர் ஒட்டுக்கா இருக்கலாம், இல்லைனா நான் வந்து வேங்கடமலையில் போய் இருந்துக்குவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் தாயார் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பட் அவங்க கருவேப்பிலை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே சூரிய உதயம் ஆகிற டைம் வந்துருச்சு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட பத்மாவதி தாயார் வந்து சரி நம்ம இதுக்கப்புறம் போனால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருந்துக்கிறாங்க. பெருமாள் சாமி வந்து மேலே போயிடுறாங்க. நான் வேங்கடமலைக்கு வந்து பெருமாள் போயிட்டாருன்னு சொன்னார்ல, ஸோ அதுதான் வந்து திருமலை நம்ம இப்போது சாமியாக கும்பிட்டுருக்கோம்ல, அந்த பெருமாள் சாமி தான் வந்து வேங்கடமலையில் வந்து சிலையாக மாறிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டோரியில் வந்து இன்னொரு ஸ்டோரி இருக்குது. நான் பெருமாள் சாமி வந்து லக்ஷ்மி தேவியை பிரிஞ்சு இருக்க முடியாமல் பூலோகத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னல, அவங்க வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க லக்ஷ்மி தேவியை தேடி போகிறாங்க. அப்போ வந்து அதை தெரிஞ்ச சிவனும் பிரம்மரும் வந்து மாடாவும் கன்றாவும் மாறி அவங்களும் பூலோகத்துக்கு போகிறாங்க. இதை தெரிஞ்ச நாரதர் வந்து லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்கிறாங்க எல்லா கதையும். லக்ஷ்மி தேவியும் மாடு மேய்க்கிற ஒரு பெண்ணாக வந்து அவங்களும் உருவெடுத்து போகிறாங்க. அந்த மாட்டையும் கன்றையும் வந்து ஒரு சோழ மன்னனுக்கு விற்றுருவாங்க. அந்த சோழமன் பணியால் வச்சு அந்த மாடையும் கன்றையும் வேங்கடமலையில் மேய விடுவாங்க. பெருமாள் சாமி வந்து வேங்கடமலையில் இருக்க ஒரு புத்தில் தான் வந்து தியானம் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அந்த மாடும் கன்றும் வந்து டெய்லி பெருமாளுக்கு பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் அரண்மனையில் வந்து பணியால் வந்து பால் எடுக்க மாடுக்கிட்ட போகும்போது பாலே வராது. இது டெய்லியுமே நடக்கிறதுனால பணியாளுக்கு டவுட் வந்து இந்த மாடும் கன்று எங்கே மேய்க்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்ப்பாரு. அப்போ வந்து மாடு வந்து அந்த புத்துக்கு பால் கொடுக்கறத பார்த்துருவார். அதை தெரிஞ்சு அந்த பணியால் வந்து கல்லை எடுத்து அந்த மாடுக்கிட்ட வீசுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பெருமாள் வந்து நடுவில் வந்துடுவார். அந்த கல் வீச்சு வந்து அவங்க பெருமாளோட நெத்தியில் பட்டுரும், ரத்தமாக கொட்டும். ஸோ இப்போ தான் வகுலாதேவியோட இன்ட்ரடக்ஷனே வருது. நான் வகுலாதேவிங்கிறது யாருன்னு சொல்லியிருப்பேன், அதாவது வெங்கடாஜலபதியோட வளர்ப்பு தாயின்னு சொல்லியிருப்பேன். இப்போ வகுலாதேவி எப்படி இந்த ஸ்டோரியில் வராங்கன்னா, இப்போ அவங்களுக்கு பெருமாள் சாமிக்கு வந்து கல்வீச்சில் அடிப்பட்டு நெத்தியில் அடிப்பட்டு ரத்தம் வருது இல்லை. ஸோ அந்த அடிப்பட்டு அந்த வராக சுவாமியோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் வந்து வகுலாதேவியை பார்க்குறாங்க. அப்போ தான் வகுலாதேவிக்கு வந்து முன்ஜென்ம தொடர்பு ஞாபகம் வரும். ஸோ அவங்க மேலே பாசம் வந்து அவங்க வந்து வெங்கடாஜலபதியை ஒரு மகனாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து திருப்பதியோட ரியல் ஸ்டோரி. இப்போ வந்து நம்ம திருப்பதி வந்து நிறையா க்ரௌடு இருக்கும், எப்பயுமே க்ரௌடு இருந்துட்டு தான் இருக்கும். டெய்லியும் வந்து 2 கோடிலாம் வசூலாகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம திருப்பதியே வந்து ஒரு பணக்கார கடவுளாக தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ இதுக்குமே வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா, நம்ம குபேரர்கிட்ட வந்து வெங்கடாஜலபதி கடன் வாங்கியிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அவங்க கடன் அடைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து வெங்கடாஜலபதி வெங்கடமலையில் வந்து சிலையாக மாறிட்டார். இன்னொரு ரீசன் இது ஆக்சுவலாக.
ஆனால் இப்போ வரைக்குமே அவரால் கடன் அடைக்க முடியல. வெங்கடாஜலபதி குபேரர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் கலியுகம் முடிஞ்சு அடுத்த யுகத்தில் வந்து நான் அசல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நினச்சி பாருங்கள், அந்த கல்யாணம் வந்து எவ்வளோ கிராண்டாக நடந்திருக்கும். டெய்லியுமே 2 கோடி வசூலாகுது திருப்பதியில். ஆனாலுமே அவரால் கடன் அடைக்க முடியல. அப்போனா எந்த அளவுக்கு அவங்க வந்து கல்யாணத்தை எவ்வளோ கிராண்டாக நடத்தியிருப்பாங்க. இதுதான் இதோட திருப்பதியோட ஃபுல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா லட்டு வாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே தான் லட்டு வாங்க போனோம். முன்னாடி நாள் போக முடியல லட்டு வாங்க, ஏன்னா டைம் இல்லை. இந்த தெப்பக்குளத்துக்கு நாங்கள் லட்டு வாங்குறப்போ வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த தெப்பக்குளம், அதாவது புஷ்கர் தெப்பக்குளத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வராக சுவாமி டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மூலவர் பெருமாளை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் உல்ட்டாவாக பண்ணிட்டோம், கொஞ்சம் டைம் இல்லாததுனால. நாங்கள் திருமலாவில் 1 டே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நிறைய பிளான்ஸ் இருந்தது. பட் ரொம்ப மழை வந்ததுனால வந்து எதுவுமே சில 2-3 இடத்தெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். பட் திருப்பதி ஏழுமலை நாங்கள் பார்த்தாச்சு. அந்த தரிசனம் நல்லாவே கிடச்சிச்சு. திருமலாவில் நாங்கள் எடுத்த ரூம் அது எடுக்க எவ்வளோ நேரம் ஆச்சு, அப்புறம் திருமலா வெங்கடாஜலபதி எப்படி பார்த்தோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் காலையிலே திருமலா கிளம்பிட்டோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. திருமலா ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நாங்கள் வந்து ரூம் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து ஆதார் கார்டை வச்சு தான் நாங்கள் ரூம் எடுக்கணும். நிறையா க்ரௌட் இருந்தது. அண்ணா ஹாய் யாரண்ணா ஹாய் எழுதுங்க. நாங்கள் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே ரூம் எடுக்க லைன் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எடுக்கவே. பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. ஃபைனலாக எடுத்தாச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக தான் சாப்பிட்டோம், லைன் இருந்ததுனால. ரொம்ப டயர்டாகி எடுத்த ஃபோட்டோ இது. அதுக்கப்புறம் எனர்ஜி வர்றதுக்காக கொஞ்சம் டீ குடித்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு டீ குடிக்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வந்து நாங்கள் ரூம் எடுத்து அங்கேருந்து ரெடியாகி திருமலை வெங்கடாஜலபதி பார்க்க போன வீடியோ இது. நாங்கள் அண்ணி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக கோவில் முன்னாடி. இதுக்கப்புறம் இன்னும் க்ரௌட் வரும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போனதுனால கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் க்ரௌடு. லைனில் போயிட்டுருக்கப்போ அங்கங்கே தர்ஷன் இந்த மாதிரி கவுண்டர் இருக்கும். அங்கேயே மொபைல் எல்லாம் வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் அலோடு இல்லை. நாங்கள் கிளைமேட் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எவ்வளோ மிஸ்டாக இருக்குது பாருங்கள். திருமலாவில் இருக்க வெங்கடாஜலபதி அவ்வளோ நேரம் எடுத்து பார்க்கவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ நேரம் ஆச்சு நாங்கள் இங்கே சாமி முன்னாடி ரீச் ஆகவே. பட் எல்லாமே வந்து சாமி பார்த்த அப்புறம் இதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப வருத்துன்னு சொல்லி தோணுச்சு. அதே மாதிரி எனக்கு திருப்பதி போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் திருப்பதி போனால் திருப்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு என் லைஃப்பில் நிஜமாகவே நடந்துச்சு. ஸோ இதுதான் எங்களோட திருப்பதி வீடியோ. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.